ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மீன் பிடிக்கிறதுக்கான பைட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். என்ன மீனுக்கான பைட்டுனா கட்லா, ரோகு 2 கண்டையை பிடிக்கிறதுக்கான பைட்டு தான் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் மைதா மாவு ஒரு 280 கிராம், 1/4 kg இருக்கும். 2 முட்டை, 2 வாழைப்பழம் ரெண்டுமே தேவை கிடையாது. பாருங்கள், ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியே சேர்க்கக்கூடாது. அப்படியே ட்ரையாக முட்டை, வாழைப்பழம் இதுலேயே தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளோ மாவு எடுத்துருக்கோமோ அந்த மாவை தண்ணி ஆட் பண்ணாமல் டைட்டாக கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சி எடுத்துக்கணும். அது பிணைஞ்சி எடுக்கிறது கூட மீனுக்கு கடிக்கும்போது அது சாஃப்டாக தெரியணும், அப்போ தான் கடிக்கும். கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் தான் கடிக்காது. பைட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும். பாருங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறாருன்னு பாருங்கள். முட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் மாவு தேவைப்படும்னு நினைக்கிறேன் நமக்கு. நல்லா பிணைஞ்சி எடுத்துகிட்ட பிறகு நம்ம ப்ளைன் கேக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. ப்ளைன் கேக்கு சேர்த்ததுமே அதுவும் ஒரு ஸ்மெல்லு, அது நல்ல ஸ்மெல் வரும். இது கூடவே அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணோம்னா வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அது கூட 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கணும். இன்னும் ஸ்மெல் அதிகமாக வரும். பாருங்கள், எதுவுமே தண்ணியே சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமையே நமக்கு ஓரளவுக்கு டைட் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் நம்ம கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணணும். ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஃபுட் கலரில் தண்ணியில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், ஸ்மெல்லும் நல்லா பரவும். அதுக்கு தான் இது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.